ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒயர்லெஸ் மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நானும் எவ்வளோ யூடியூப்ஸு, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயும் தேடி பார்த்தேன். ஹாலிலேண்ட்லேருந்து ஒரு மைக்ரோஃபோன் ஒன்று பார்த்தேன். அதோட ப்ரைஸ் 4100 rupees. அது வாங்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு எதுக்கு ஹாலிலேண்ட் மைக்கு, நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேட்க இந்த மாதிரி எனக்கே தோணிடுச்சு. ஸோ அதோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக க்ரீன் ஏரோவிலேருந்து ஒரு S12 மாடல் க்ரீன் ஏரோ ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன், இந்த மைக்ரோஃபோன் தான் வாங்கியிருக்கேன் 100,000 rupeesக்குள்ளே. சரி வாங்க இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். க்ரீன் ஏரோ ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சைடில் பார்த்தீங்கன்னா அதே தான் போட்டிருக்கு, ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் போட்டிருக்கு. இந்த சைட்லேயும் சேம் அதே மாதிரி தான் போட்டிருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா HD சவுண்ட் குவாலிட்டி, இன்டெலிஜென்ட் நாய்ஸ் ரிடக்ஷன், ரிவர்ப் மோட், லாங் பேட்டரி லைஃப், போர்ட்டபுள், ஒய்ட்லி காம்பேட்டிபிள் மாடல். அதோட பாக்ஸ் தான் போட்டிருக்காங்க. S12 பிளாக் கலரு, வெர்ஷன் 1 to 2, நாய்ஸ் கேன்சலேஷன் 3 லெவல் இருக்குது. சரி வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். டியூவல் மைக் மாடல் தான் வாங்கியிருந்தேன் 924 rupeesக்கு. இது 1 year வாரண்ட்டி. சிங்கிள் மைக்கு தேவைன்னா அதுவும் வாங்கிக்கலாம் 760 rupeesக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம பார்க்கும்போது பாக்ஸ் என்னென்னு பார்க்கும்போது பஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து டஸ்ட்டுக்காக, மைக்கில் எதுவும் டஸ்ட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இது 2 கொடுத்துருக்காங்க. அதோட நான் வந்து 2 மைக்ரோஃபோன்ஸ் அந்த மாடல் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், பரவாயில்ல, இது நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மைக்குக்கு வரலாம். நம்ம மைக்குக்கு வந்தீங்கன்னா அந்த வாரண்டி கார்டு இருக்குது. 1 year வாரண்டி கொடுக்குறாங்க இதுக்கு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும், யூசர் மேனுவல் அந்த இது இருக்குது. ஓகே வாங்க, இதுதாங்க ரிசீவர். இதை வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ ஆன் பண்ண வேண்டியதான். இதுதான் நம்ம சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு. ஸோ வந்து இது இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம மைக்கு வரலாம். மைக்கு ஓரளவு ஓகே, பஞ்செலாம் கொடுத்துருக்காங்க. பஞ்சை நம்ம மூவ் பண்ணால் அப்படி தான் இருக்கும். சரி ஓகே, இது வந்து எதுக்காகனா ஒரு நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்தாண்ட கிளிப் கொடுத்துருக்காங்க. ஓரளவு இது குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த கிளிப்பு. அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 லெவல் இண்டிகேஷன் இருக்குது. இண்டிகேட் LED டிஸ்பிளே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம வந்து சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 2த்துக்குமே இண்டிவிஜுவலாக தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ப்ராடக்ட் ஓரளவு ஓகே, அதெல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, ஓரளவு நல்லா தான் இருக்குது. சரி வாங்க இதோட வீடியோ நம்ம இந்த மைக்கில் பேசினா எப்படி இருக்குன்றதை மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதாங்க இதோட அன்பாக்சிங். ஒரு கேபிள் இந்த மாதிரி மொபைலில் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணும்போது நமக்கு லைட் இந்த மாதிரி எரியும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே கனெக்ட் ஆகும் அர்த்தம். அடுத்து மைக்ரோஃபோன்ஸில் வந்து இந்த இடத்துல பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பட்டனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே க்ரீன் கலர் காட்டும். இங்கே காட்டிடுச்சுன்னா ஒரு மைக் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு மைக் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு மைக்கு கனெக்ட் ஆகலை. இன்னொரு மைக்கு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். இன்னொரு மைக் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ 2மே கனெக்ட் ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த க்ரீன் ஏரோ மைக்கு இதில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். கிளியராக இருக்கா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ளோஸ்ட் ரூமில் தான் இருக்கும். இன்னொரு மைக்கு நம்ம நண்பர் அவரும் போட்டிருக்காரு. ஹலோ ஹாய். இந்த வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. 2 பேரும் இப்போது மைக்கை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கிளியராக இருக்கா, இல்லை எந்த மாதிரி நாய்ஸ் இருக்குது? இப்போ நாங்கள் க்ளோஸ்ட் ரூமில் தான் இருக்கோம், இங்கே எதுவும் நாய்ஸ் கேட்காது. உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்குது, குவாலிட்டியாக இருக்கா, இல்லை எந்த அளவு குவாலிட்டி இருக்குது என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாங்கள் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மோடும் ஆன் பண்ணல இன்னும். இதில் வந்து ஒரு 3 விதமான நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இருக்குது. இப்போ நார்மல் மோடில் தான் இருக்குது. ஏன்னா லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. லிங்க் கனெக்ட் ஆகி தான் இருக்குது. பேக் சைடில் அந்த பவர் பட்டனை 1 time ப்ரெஸ் பண்ணும்போது
ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஒன் டைம் லைட் எரியும். அப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆகிடும். செகண்ட் வந்து செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது 2 டைம் பிளிங்க் ஆகும். அப்போ வந்து செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தேவைப்படும் போது 3வது டைம் ரொம்ப இறைச்சலாக இருக்குது அப்படின்னா 3வது டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது 3 டைம் லைட் எரியும். அப்போ வந்து இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருக்க ஏரியாவில் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி இப்போ நம்ம அவுட்டோர் ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு தான் வெளில வந்திருக்கோம். இப்போ வந்து நார்மல் மோடில் தான் இருக்குது. இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் லெவல் மோட் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் மோட் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குது, வாய்ஸ் எப்படி இருக்குது என்னன்ட்டுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து செகண்ட் லெவல் ஆஃப் மோட் ஆன் பண்ணுறேன். இப்போ எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுங்கள். காற்று சவுண்டு மற்ற பைக் சவுண்டு எல்லாம் போகுதான்னு பாருங்கள். எல்லாம் மூமெண்ட்டில் தான் இருக்குது, எல்லாம் போகுதான்னு பாருங்கள். இப்போ வந்து தேர்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுச்சா என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இந்த மைக் வந்து ஒரு 30 மீட்ரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எது வரைக்கும் கேட்குதுன்னு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாய்ஸ் கேட்குதா, உங்களுக்கு ரீச் ஆகுதா, கேட்குதா? இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எப்படியும் ஒரு 10 மீட்டர்ஸ் வந்திருப்பேன். கிளியராக இருக்குதா, வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எப்படி வாய்ஸ் கேட்குதுங்களா, குவாலிட்டியாக இருக்கா, கேட்குதா? இப்போ வந்து இந்த மைக்கோட குவாலிட்டி எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்களே செக் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு வாங்குறதுக்கு இது ஒர்த்தா என்னன்ட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதை விட ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாச்சும் மைக் இருந்தாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதையும் வாங்கி ரிவ்யூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. 1000 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஜிடெக்கு இல்லைனா ஹாலிலேண்டு அந்த மாதிரி வேறு பிராண்டில் ஏதாச்சும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.